அப்படி ஒருத்தர் வந்து நேற்று காலையில் மெசேஜ் பண்ணி ஃபாக்ஸ் ஸ்டைல் வேணும் ப்ரோ அப்படின்னு கேட்டாங்க. நாமளும் ஒரு பஞ்சு 30 rupees தரோம் அப்படின்னு சொன்னோம். கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டாங்க. சரி, உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கொரியர் சார்ஜ் மட்டும் கூட கொடுங்க. முதல்ல கொரியர் போட்டதுக்கப்புறம் நீங்கள் இது கொடுங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பேசி ஓகே சொல்லிவிட்டு உங்கள் இது கொடுங்க ப்ரோ நான் அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். சரி, ஓகே. ஆல்ரெடி ஒரு 2 பேருக்கு பேக் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இவரும் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதையும் பேக் பண்ணி வச்சேன் நேற்று. அதுக்கப்புறம் பல டைம் அவருக்கு மெசேஜ் பண்ணுறேன், ரெஸ்பான்ஸே வரலை. அதுக்கடுத்து நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க மற்ற பார்சல்லாம் அனுப்பணும் இல்லையா, இதுக்காக மற்றதை வெயிட் பண்ண வைக்க முடியாதுன்னா அதை போட்டு விட்டுட்டேன். இப்போ இன்றைக்கி காலையில் வரைக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை. நான் வேணுமா வேணாமான்னு கூட அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. நான் திருப்பி கேட்டு கூட இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு என்னமோ தப்புன்னு தோணுது. வேண்டான்னா வேண்டான்னு சொல்லிடலாம். நம்ம தேவையில்லாமல் இன்னொருத்தவங்களை வெயிட் பண்ண வைக்க வேண்டியது இல்லையா. நம்மளால் மற்ற இம்பேக்ட் வருது அப்படிங்கிறது கூட ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. வேண்டான்னு சொல்கிறதுல ஒரு தப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் டிசைட் பண்ணுறது உங்களோட இதுதான். இப்போ வந்து இதை நான் திருப்பி அன்பேக் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம டேங்க்கில் தான் வைக்க போகிறேன். இது 1 day இருந்திருக்கு. நேற்று மார்னிங் பண்ணேன், இன்றைக்கி மார்னிங் தான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேக்கேஜ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே 1 dayல போயிடுது. எஸ்டி கொரியர்ஸில் தான் அனுப்புகிறோம். இது ஏன் நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, இன்னொரு பிரதரும் சொல்கிறாரு குவாலிட்டி சரியில்லை, எல்லாமே வந்து மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன். பட் இதை பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஏர் டைட்டில் இருக்குது. இப்போ நான் இன்னும் கட் பண்ணியும் ஏர் டைட்டில் இருக்குது. நம்ம பேக்கிங் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அது ஒரு 2 கவரில் தான் இருக்கும். இன்கேஸ் இதில் வந்து வாட்டர் லீக் ஆனாலும் வெளியில் வராது. நெக்ஸ்ட் வந்து பிளான்ஸ் வந்து மோஸ்ட்லி நல்லாயிருக்கும். சிலது வந்து லைக் இந்த மாதிரி கொஞ்சம் வீக்கு இருக்கலாம். அது இல்லைனாலும் நீங்கள் இந்த லெவல் நியூ பிளான்ஸை வச்சு இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து புதுசு வந்துடும். ஸோ ஃபாக்ஸ் ஸ்டைல் வந்து சென்சிட்டிவான பிளான்ட்டு தான். பட் ஒருத்தர் வந்து எல்லாமே போயிடுச்சு அப்படின்ட்டு போட்டிருக்காரு, குவாலிட்டியாக இல்லைன்னு சொல்லி. ஸோ அதுக்காக தான் காட்டுறேன்.